தினமும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காகவே நிறைய நேரம் செலவழியுது தெரியுமா? ஒவ்வொரு பாட வேளையிலையும் அவங்க பாடம் நடத்த மட்டும் கிடையாது, அறிவுரையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இறைவணக்க கூட்டத்தில் அறிவுரை சொல்கிறாங்க, அதுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செலவழிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு ஆசிரியரும் அறிவுரை சொல்வதற்காகவே மாணவர்களுக்கு 10 நிமிஷத்தை செலவழிக்கிறாங்க. அறிவுரை சொல்ல வேண்டிய நிலமை, அதாவது இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிலாளர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும் இது தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இப்படிலாம் அறிவுரை சொல்வதற்காக நிறைய நேரத்தை எந்த தொழிற்சாலையிலையும் தொழிலாளர்களுக்காக செலவழிக்க எப்போது மாதத்தில் ஒரு வாட்டி அறிவுரை சொல்லுவாங்க, அல்லது சின்ன சின்ன அறிவுரைகள் சொல்லுவாங்களே தவிர இந்த இந்த மாதிரி மாணவர்களுக்கு சொல்வது போன்ற அறிவுரைகள் தொழிலாளர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய நேரம் இதனால் வீணாகுது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு ஏன் சொல்கிறதில்ல? இவங்க தான் படித்து முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்தவங்க தான் நாளைக்கு ஒரு தொழில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அறிவுரை என்பது மிக மிக குறைவாக தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர்களுக்கு மட்டும் ஏன் அறிவுரை அதிகமாக தேவைப்படுகிறது? மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காகவே ஏன் அதிக நேரம் செலவழிக்கப்படுகிறது? அப்படின்னா, மாணவர்களுக்கு நாம் சம்பளம் கொடுப்பதில்லை, படிப்பதற்கு நாம் சம்பளம் கொடுப்பதில்லை. தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, அதனால் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செய்கிறார்கள். சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கும் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. சம்பளம் வாங்காத தொழிலாளர்களாக இந்த பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். சம்பளம் வாங்கலைன்னா, நீங்கள் சம்பளம் வாங்காமல் ஒருத்தரை வேலை வாங்கணுங்கிறதுக்காக மூளை செலவை செய்கிற முயற்சி தான் இந்த அறிவுரைகள். இந்த மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அப்போ அவங்கள வேலை வாங்கணும். அப்போ அவர்களை மூளை செலவை செய்தால்தான் நீங்கள் அவர்களை படிக்க வைக்க முடியும், அவர்களை படிப்பில் ஈடுபடுத்த முடியும். அதற்கு தான் இந்த அறிவுரை பயன்படுகிறது. அதனால்தான் ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, ஆதலால் அவர்களை மூளை செலவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஊதியம் கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய உழைப்புக்கு. ஆதலால் அறிவுரைகள் அவர்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படுவதில்லை. அவர்களுக்கு தங்கள் வேலை என்ன அவர்களுக்கு தெரியும். வேலை தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறதே தவிர அறிவுரை சொல்லப்படுவதில்லை. அறிவுரை மிக மிக அரிதாகத்தான் ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் பள்ளிக்கூடங்களில் ஏன் மாணவர்களுக்கு அறிவுரை என்பது தினம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க கேட்டபாடே கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் சம்பளம் கொடுக்காம அவங்கள படிக்க வைக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. முதல்ல கட்டணத்தை வாங்கி கொண்டு கல்வியை கற்றுக் கொடுக்கிறீர்கள். சம்பளம் கொடுக்கணும். நம்ம அரசாங்கம் தான் மாணவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்ககிட்ட பிடுங்குறாங்க. வேலை செய்கிறவர்களிடம் உழைப்பை வாங்கி கொண்டு அவர்களிடம் பணத்தையும் வாங்கி கொள்கிறார்கள். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், மூட நம்பிக்கை பாருங்கள். அதனால்தான் அப்போ சம்பளமே கொடுக்காம அவங்ககிட்ட வேலை வாங்குகிற அந்த நடைமுறை காரணமாக தான், அந்த மூட நம்பிக்கை நடைமுறை காரணமாக தான் அவர்களை சம்பளமே கொடுக்காம அவர்களை வேலை வாங்குவதற்காகத்தான் நீங்கள் சொல்லப்படுகிற அறிவுரை அத்தனையுமே மூளை செலவை. அவர்களுடைய மூளையை செலவை செய்து அவர்களை ஏமாற்றி அவர்களை படிக்க வைக்க வேண்டும், சம்பளம் கொடுக்காமல் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற மூளை செலவை தான் இந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லப்படுகிற அறிவுரைகள். சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் நிறைய நேரம் வீணாக போகுது. அப்படி சொல்லப்படுகிற அறிவுரைகள் அவர்களால் அந்த மாணவர்களுக்கு போய் சேருவதும் இல்லை. அதனால் ஆசிரியர்களுடைய நேரமும் வீணாகுது, ஆசிரியர்களுடைய ஆற்றலும் வீணாகுது, இந்த மாணவர்களின் ஆற்றலும் மாணவர்களுடைய நேரமும் வீணாகுது. இப்படி நிறைய நேரம் நம்ம சம்பளம் கொடுக்காமல் மாணவர்களை படிக்க வைப்பதால் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்படி சம்பளம் கொடுக்காமல் படிக்க வைக்கிறதுனால அவங்களால வைக்கவே முடியல, அவங்களாலையும் படிக்க முடியல. எப்படி சம்பளம் கொடுக்காமல் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில், சம்பளம் தரலைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அதுபோல் தான் மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சம்பளம் கொடுக்காமல் அவங்கள படிக்க வைக்கிறதுனால தான் அவங்களாலையும் படிக்க வைக்க முடியல. கல்வி என்பது வெறுப்பாக மாறிவிடுகிறது. அதனால் அவங்களால படிக்கவே முடியல. எப்படி நம்ம சம்பளம் கொடுக்காம நமக்கு ஒருத்தர் சம்பளம் தரலைன்னா நம்மளால் வேலை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி தான் அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுத்தா தான் அவங்க படிப்பாங்க. அதனால் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பளம் வேண்டும் எனும் பொழுது கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கும் சம்பளம் வேணும் தானே. இப்போ அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறாங்க, கற்றுக்க தான் போகிறாங்க ஒரு தொழிலை, அப்புறம் எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? கற்றுக்க தானே போகிறாங்க, அவங்களுக்காக தானே கற்றுக்குறாங்க. அப்போ அதுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. அது கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதுல்ல. அதுபோல் தான். அதனால் பள்ளி நாளைக்கு எதுக்காக அவங்க படிக்கிறாங்க? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, நாளைக்கு என்ன படித்து முடித்து அந்த நாடு எப்படி முன்னேறுது, அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக தான் படிக்கிறாங்க.
நாளைக்கு படித்து முடித்து வரி பணம் அந்த அரசாங்கத்துக்கு போய் சேருதில்ல. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தோட முன்னேற்றத்துக்காக தானே அவங்களும் படிக்கிறாங்க. ஒரு ஒரு தனி மனித முன்னேற்றம் தானே அரசாங்கத்தின் முன்னேற்றமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாடு வந்து அந்த தனி மனித முன்னேற்றத்திற்காக அவங்க படிக்கிறம்போது அந்த அவர்களின் முன்னேற்றத்தில் நாட்டோட பங்கு என்ன? நாட்டோட பங்கு என்னப்பா? அப்போ வந்து நாடு வந்து அவங்களுக்கு செலவழிக்கணும், பணத்தை கொடுத்து நாடு தான் படிக்க வைக்கணும். நாளைக்கு வரி பணத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறீங்க. அப்போ இந்த நாடு வந்து அவர்களை படிக்க வைக்க வேண்டாமா? அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும். அப்போ வந்து கல்வி தவிர அப்புறம் நிறைய செலவுகள் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நீ அந்த மாணவர்கள் படிக்கின்ற காலத்தில் வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் இவ்வளோ தொகைன்னு கொடுக்கணும். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அப்போ படிக்க வச்சு பாருங்கள். நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க படிப்பாங்க. நீங்கள் வெறும் அறிவுரையை மட்டும் கொடுத்துட்டு சம்பளம் கொடுக்காமல் அவங்கள படிக்க வச்சிடலாம். அந்த கஞ்சத்தனம், அதாவது ஏமாற்றுற அந்த புத்தி, அதனால தான் அவங்க படிக்க மாட்டேன்றாங்க.